ஹஜ் பெருநாளுக்கான குர்பான் விவகாரம் அமைச்சர் பேசுவார் என்பதான தலைப்பில் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வெசாக் வாரம் மே மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் 28ஆம் தேதி இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படவுள்ள ஹஜ் பெருநாளுக்கான குர்பான் கொடுத்தல் நிகழ்வுகளை நடத்துவது தொடர்பில் மகாநாயக தேரர்களை சந்தித்து பௌத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாசார அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வெசாக் வாரத்தில் ஹஜ் பெருநாளுக்கான குர்பான் கொடுத்தல் நிகழ்வுகள் நடக்க உள்ள நிலைமையை இதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இங்கு 2 கலாசார நிகழ்வுகள் நடக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல. இதற்கு முன்னரும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றன. எவ்வாறாயினும் பௌத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாசார அமைச்சர் மகாநாயக தேரர்களை சந்தித்து கலந்துரையாடி இந்த 2 கலாசார நிகழ்வுகளையும் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி நடத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுப்பார். எனவே ஏற்கனவே அமைச்சு பக்கத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அது தொடர்பில் கூற முடியும். இது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாத வகையில் கலாசார அடையாளங்களை பேணும் வகையில் மகாநாயக தேரர்களோடு பேசுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் தெரிவித்திருக்கின்றார். எனவே தொடர்பாக மகாநாயக தேரர்களை சந்தித்து கலந்துரையாடி இருதரப்புக்கும் பிரச்சனை இல்லாத வகையிலான சமரச ஒரு தீர்வுக்கு வருவதற்கும் அல்லது சமரசமாக இந்த விடயத்தை இரு கலாசாரங்களையும் பேணி அது தொடர்பான விடயங்களை பிரச்சனையின்றி முன்னெடுப்பதற்கும் அமைச்சரவையினூடாக அல்லது அமைச்சர் மட்டத்தில் விசேடமான கவனம் எடுக்கப்பட்டிருப்பதோடு அமைச்சர் இது குறித்து மகாநாயக தேரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை